காலையில சும்மா பக்காவா ரெடி ஆயிட்டு வீட்டுல இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டு கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ஒரு மாஸ்டர் ஹாரர் வெப் சீரிஸாக வெளியான ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் 85 சீரிஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா மட்டும் இந்த சீரிஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் வந்து சீரிஸில் என்ன நடக்குது அப்படின்றது புரியும். இப்போ இந்த சீரிஸுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸுடைய 2 and 3 எபிசோட்ஸ்க்கு நடுவில் இந்த சீரிஸ் நடக்கிறதா சித்தரிச்சிருக்காங்க. 1985 விண்டரில் அப்சைட் டவுன் பார்த்தீங்கன்னா சீல் பண்ணப்பட்ட சூழலில் 6 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நார்மலான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணுறாங்க. அப்போ மான்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னோ கடியிலேருந்து வர ஆரம்பிக்குது. அது மக்களை அழிக்கிறதுலேருந்து இவங்க தடுக்கிறதுக்காக இந்த 6 பேருமே களமிறங்குறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த சீரிஸ் உடைய கதையே. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல தர மாதிரியான நிறைய சீக்வன்சஸ் இந்த சீரிஸ்ல இருக்கு. அது இந்த சீரிஸ்க்கான பலம் அப்படின்னே சொல்லலாம். ஏர்லி சீசன்லாம் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலை வந்து இந்த சீரிஸ் தரும். ஹார்ட் வார்மிங்கான சீக்வன்சஸ் நிறைய வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். மிஸ்ட்ரி எலிமெண்ட் இந்த சீரிஸ்ல ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணாங்க. வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நிறைய சீக்வன்ஸ் அவங்களோட டைலாக்ஸ் மூலமா எலிவேட் பண்ணிருப்பாங்க. ஆக்ஷன் அட்வென்ச்சர் காட்சிகள் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. லீட் கேரக்டர்ஸ் உடைய அந்த ஆன்ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரிஜினல் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இது ஒரு லைட் என்டர்டெயின்மெண்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு லோ எக்ஸ்பெக்டேஷனோட பாத்தீங்க அப்படின்னா இந்த சீரிஸ் நீங்க பார்க்கலாம். கையால வரையப்பட்ட பிக்சர்ஸை சிஜிஐயோட பிளெண்ட் பண்ணி இதுல ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இந்த சீரிஸ் உடைய ரன் டைம் குறைவு அப்படின்றதுனால ரொம்ப ரஷ் பண்ணி சொன்ன ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ் நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா இது ஒரு போனஸ் கண்டென்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஃபீல் உள்ள ஒரு சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இது வந்து டைம் பாஸ் கேட்டகரியில நீங்க பார்க்கலாம். 80s வைப் தர மாதிரியான காட்சிகள் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த சீரிஸ்ல நிறைய கேரக்டர்ஸ் வந்து அண்டர் டெவலப்டா இருக்கும். அது இந்த சீரிஸ்க்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. கேரக்டர் ஆர்க்குமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் உடைய லைவ் ஆக்ஷன் மாதிரி இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். இந்த சீரிஸ் உடைய பேசிங் நல்லா இருக்கு. மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அதர் கண்டென்ட் இல்ல, சோ ஃபேமிலியோட பார்க்கலாம். டேல்ஸ் ஃப்ரம் 85 சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.